தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்களை எப்படி நாம் பெற்று அனுபவிப்பது இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து நம்மை விசுவாசித்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற சில குறிப்புகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு 3 குறிப்பை சொல்லி முடித்தோம். 4வது குறிப்பிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது அவிசுவாசம். அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தை குறைவாக கேட்பதனாலோ அது கேட்காமல் இருப்பதனாலோ தானாகவே இயல்பாகவே இருக்கிற ஒன்று விசுவாசிகளுக்கு. இந்த அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று ஜெபிப்பதில் பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் சீஷர் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். இயேசு சொன்னார், கடுகள விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்து நீங்கள் இந்த காட்டறுதி மற்றதை பார்த்து கடலில் போய் நடப்படுவாங்க என்று சொன்னால் அது அப்படி ஆகும் என்று சொன்னார். அப்போது விசுவாசம் சொன்னால் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அது பேசினா இன்க்ரீஸ் ஆகும். சொன்னால் என்ற அர்த்தம். கடுகள்னால் கொஞ்சம் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிறதுனா ஒரே வழி என்னன்னாக்கா, இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பேச பேச இன்க்ரீஸ் ஆகிடும். கேட்டதை பேசாமல் இருந்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும். கேட்டதை பேசினா கொஞ்சம் அதே லெவலில் இருக்கும். இன்னும் அதிகமாக கேட்கும்போது அதிகமாகிட்டே போகும். விசுவாசம் சிலர் குறைவாக இருக்கும், சிலர் கூடுதலாக இருக்கும். இது வயதை பொறுத்து வருவது அல்ல, வசனத்தை கேட்பதை பொறுத்து வருவது. வயதில் குறைவாக இருப்பவர்கள் விசுவாசத்திலே அதிகமுள்ளவர்களாக கூட இருக்க முடியும். வயதில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் கூட விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக கூட இருக்க முடியும். ஒரு வருஷம் ஆனால் ஒரு வயசு ஏறுகிற மாதிரி விசுவாசம் தானே ஏறிடுறதில்லை. விசுவாசம் எவ்வளோ வசனத்தை கேட்குறீங்களோ அதை பொறுத்து அதிகமாக இருக்கும். வசனத்தை கேட்பது குறைவாக இருக்குமானால் உங்களுக்குள்ளே விசுவாசம் குறைவாக தான் இருக்கும். குறைவான விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பீர்கள், ஆனால் அங்கே ஏமாற்றத்தை தான் நீங்கள் காண்பீர்கள். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார் என்று சொன்னது போல. அற்பம் என்றால் குறைவு. குறைவான விசுவாசத்தை வைத்திருக்கும் போது சந்தேகங்கள் ஒரு மனிதனை அப்படியே மூழ்கடிக்க ஆரம்பிக்கும். விசுவாசத்தை செயல்படுத்த முடியாத நிலையிலே அவன் இருப்பான். விசுவாசம் இருக்கும், கம்மியாக இருக்கும். சூழ்நிலையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும் போது அந்த சந்தேகம் தான் அவனை கவிக்கொள்ளும். பயம்தான் அவனை கவிக்கொள்ளும். சந்தேகம் பயமும் அவனை ஆளுகை செய்வதை நம்ம பார்க்க முடியும். அங்கே விசுவாசத்தில் தடுமாற்றம் உண்டாகும். தடுமாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனத்தை கேட்குறதுல கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. வசனத்தை கேட்குறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாயிடும். ஆக விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை காதில் கேட்பதனால் விசுவாசம் வரும். சரியான விளக்கம் அதுதான் இருக்குது. ஆக அவிசுவாசம் இந்த பிரச்சனை சரி பண்ணால் வசனத்தை கேட்குற நேரத்தை கொஞ்சம் அதிகமாக்கணும். அதுதான் சபைக்கு வாங்க வசனத்தை கேட்கலாம்னு சொல்கிறோம். வசனத்தை கேட்டும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா கீழ்ப்படியாமை. எனக்கு பிடிச்சா நான் அதை செய்வேன், பிடிக்கலாம் அதை செய்ய மாட்டேன்ற மாதிரி சிலருடைய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஏன்னா புத்தியுள்ள மனுஷனும் வசனத்தை கேட்டு தான் வீடு கட்டினான், புத்தி இல்லாத மனுஷனும் வசனத்தை கேட்டு தான் வீடு கட்டினான். புத்தி உள்ளவன் கண்மலை மேலே கட்டினான், புத்தி இல்லாத மணல் மேலே கட்டினான். அப்போ 2 பேரும் வசனம் கேட்ட ஆட்கள் தான். 2 பேரும் வசனம் கேட்டு கூட ஏன் வாழ்க்கையில் உருப்படலன்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டும் வசனத்தின் அடிப்படையிலே தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பினான். அவனை புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் என்று அவர் சொல்லுகிறார். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தேவனுக்கு அது பிடிக்குது, நான் அதை செய்வேன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டான். புத்தி இல்லாத வசனத்தை கேட்பான், தனக்கு ஒத்து வந்தால் செய்வான், ஒத்து வரலாம் செய்ய மாட்டான். கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே காலி ஆகிடும். மணல் மேல் வீடு கட்டினா எப்படி புயல் காற்று பெருவெள்ளம் கொந்தளிப்பெல்லாம் வந்த உடனே அது மோதி அடித்த உடனே அந்த வீடு அப்படியே ஒன்று இல்லாமல் விழுந்து போதும். அதுபோல் வாழ்க்கையிலே சவால்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலவிதமான அடுக்கடுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வரும்பொழுது அவன் வாழ்க்கையில் அப்படியே அவன் நிலை குலைந்து போய்விடுவான். எல்லாமே அவன் வாழ்க்கையை விட்டு போய்விடும். அது காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்காமல் தெரியும், அப்புறம் புஷ்ஷுன்னு போய்டும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வசனத்தையெல்லாம் கேட்டுருப்பான் ஒழுங்காக தான். ஆனால் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இஷ்டத்துக்கு செஞ்சுருப்பான். எல்லாத்தையும் கேட்கறதுன்னு வசனம் தான். ஆனால் முடிவெடுக்கலாம் அவன் இஷ்டம் தான் முடிவெடுப்பான். பிடிச்சா செய்வான், பிடிக்கலாம் செய்ய மாட்டான். அதுக்கு பார்த்தா கீழ்ப்படியாமல், இந்த கீழ்ப்படியாமல் இருந்ததுனால்தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்க முடியவில்லை. 3வது ஒரு தடை என்ன பார்த்தீங்கன்னாக்கா மன்னியாமை. தேவன் எப்படிப்பட்ட நபராலும் அடைத்து தீர்க்க முடியாத ஒரு பாவக்கடனை ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையில் அடைத்து தீர்த்து விட்டார்.
உங்களுடைய சக மனிதர்களோடு கூட நீங்கள் நல்ல ஒரு ஐக்கியத்திலே, ஒரு நல்ல உறவிலே, நட்பிலே நீங்கள் வாழும் பொழுது, அவர் உங்களுக்கு எதிராக எழும்பும் போதோ இல்லை தீங்குகளை செய்யும் போதோ நீங்கள் அவர்களை மன்னிப்பது கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் மன்னிக்காமல் கசப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் போய்விடுகிறது. அதான் ஜெபம் பண்ணும் போது, காணிக்கை கொடுக்கும்போது முதல்ல அதை வச்சுட்டு போய் சரி பண்ணிட்டு வான்றார். அதை ஏன்னா இது ரெண்டுமே ஆசீர்வாதத்தை எடுக்கிறது. கொடுக்குறதும் ஆசீர்வாதத்தை எடுக்கிற ஒரு சாவி மாதிரி, ஜெபம் ஆசீர்வாதத்தை எடுக்கிற ஒரு சாவி. இந்த சாவியை யூஸ் பண்ணால் முதல்ல என்ன பண்ணனாக்கா, போய் சகோதரத்தில் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் உன் காணிக்கை நீ செலுத்து. அது உனக்கு கரெக்டாக உனக்கு பலனை கொடுக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உழுது பயிரிட்டு விதை, அது நல்லா உனக்கு பலனை கொடுக்கும். அப்படியே முட்பூண்டுகளாக இருக்கிற நிலத்தில் ஒன்று விதைச்சிடாத, அது உனக்கு பலனை கொடுக்காது. இந்த விதையை ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல அதை உழுது பயிரிட்டு அதை பதப்படுத்திட்டு பண்படுத்திட்டு அது பலன் கொடுக்குற விதத்தில் அந்த நிலத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் விதையை விதைச்சினாக்கா ஒரு நல்ல பலனை அது கொடுக்கும். ஒரு முன்புதிரும் புல்லும் பூண்டும் இருக்கிற ஒரு நிலத்தில் போயிட்டு நீங்கள் விதை விதைச்சிட்டிங்கனாக்கா அந்த விதைக்கு சரியான ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியாது. அதுபோல் கொடுக்குற விஷயத்தையும் ஜெபிக்கிற விஷயத்துலையும் இப்படிப்பட்ட விரோதத்தையும் வைராக்கியத்தையும் கசப்பையும் நான் வைத்து கொண்டிருக்கும்போது அது பலனை கொடுக்காது. கசப்பு விரோதம் வைராக்கியம்னு சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ளாமல் தப்பாக போடும். சில நேரத்தில் ஒருவர் தவறு செய்தால் அதை கண்டிப்பது என்பது வேறு, ஒருவர் தவறு செய்யும்போது அதை மன்னிப்பது என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பையன் படிக்கவே மாட்டான், ஸ்கூல் மாட்டம் வருவானாக்கா அவனை கண்டிக்கணும். மன்னிச்சு விட்டால் ஃபெயில் ஆகிடுவான். மன்னிச்சு விட்டிங்கன்னா என்ன ஆகிடுவான்? ஃபெயில் ஆகிடுவான். அதை கண்டிச்சு தான் ஆகணும். அவன் ஸ்கூல் மட்டும் தான் வருவேன், படிக்க மாட்டான்னா 2 தட்டு தட்டி அது எப்படி சரி பண்ணமோ இல்லை மன்னிச்சு விட்டுறப்பான்னு சொல்லி பாரான். அது சரிப்பட்டு வாங்க ஃபார்னா வேலை செய்யாதாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, சபைக்கு வருகிற விஷயத்தில் கூட விசுவாசிகள் வசனத்தை கேட்கிற விஷயத்தில் கூட, வசனத்தினால் அவர்கள் ஆளப்படுகிற விஷயத்தில் கூட போதர்கள் இப்படிப்பட்ட விதத்திலே விசுவாசத்தில் நடந்து கொள்ளாவிட்டால் அவள் ஆவிக்கிற வாழ்க்கையில் தோல்வியடைந்து போவார்கள். அவளை மன்னிப்பது என்பது வேறு, அவளை கண்டிப்பது என்பது வேறு. ஒரு 4 நாள் பையன் ஸ்கூலுக்கு வரல, தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். அதை மன்னிப்பது. பாடத்தையே கவனிக்க மாட்டான், அரட்டை அடிச்சுட்டு இருப்பானாக்கா அவனை 2 தட்டு தட்டி தான் சரி பண்ணணும். அதுதான் கண்டிக்கிறது. அது கண்டிக்கும்போது அவர்கிட்ட மன்னிப்பு இல்லை என்று அர்த்தமாகாது. கண்டிப்பும் ஒரு விதத்தில் அன்பை குறிக்கிறது. கண்டிப்பும் ஒரு விதத்தில் அன்பை காட்டுகிறது. பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளை என்ன பண்ணுறான்னா பகைக்கிறான். அப்போ பிள்ளைகிட்ட அன்பு செலுத்தினான்னு அர்த்தம் கிடையாது. அன்பு இருக்கிறனால தான் பிரம்பை எடுக்க சொல்லார். அன்பு இருக்கிறனால தான் பிரம்ப அவரே சொல்கிறார், உங்கள்கிட்ட அன்பாக வரணுமா இல்லை பெரம்போட வரணுமான்றார். அன்போட வரணுமா இல்லை பெரம்போட வரணுமா? ஆக அங்கே இடத்துல மன்னிப்புன்னு சொல்லி வரும்போது ஒரு சகோதரன் நமக்கு எதிராக கடன்பட்டு விட்டால் அல்லது நமக்கு எதிராக தவறு செய்து விட்டால் அல்லது நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு தவறை அவன் செய்து விட்டால் அவனை மன்னித்து விடலாம். அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய தவறை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான், அதை அவன் உணர மாட்டான், அப்படி தான் அவன் இருப்பான் என்று முடிவில் அவன் இருப்பானாலும் அவனை கண்டித்தே ஆக வேண்டும். ஏன்னா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் மன்னிச்சு விட்டீங்கன்னா, மன்னிச்சு விட்டா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும். தேவனுக்காக வச்சிருக்கிற தேவன் அவன் மேலே வைத்திருக்கிற நோக்கமும் அவன் பாழாக போயிடும். சில நேரத்தில் கண்டிக்க வேண்டியது இருக்குது. அந்த விசுவாசம் என்ன தவறாக புரிந்து கொள்வாங்க. காலப்போக்கில் அது சரியாயிடும். கண்டிப்புக்கும் மன்னிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது சில ஆட்களுக்கு. கண்டிச்சா அன்பு இல்லைன்ற மாதிரி நிறைய பேரோட எண்ணங்கள்லாம் போயிடும். கண்டிப்புன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயும் அது இருக்கணும். பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட அது இருக்கணும், ஆசிரியங்க மாணவர்கள்கிட்ட அது இருக்கணும், பாஸ்டருங்க விசுவாசிங்கிட்ட அது இருக்கணும். கண்டிப்பு இல்லாத பிள்ளை எல்லா இடத்துலையும் தருதலே தான் இருக்கும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, அது சர்ச்சிலேயே விசுவாசியாக இருந்தாலும் சரி, பல சபையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் உருப்படாது அது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பு ரொம்ப முக்கியம். ஆக கண்டிப்பு மன்னியாமை என்ற அர்த்தமாகாது. மன்னியாமை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதற்கான தண்டனையை கொடுக்காமல் நமக்கு ஆசுவத்தை கொடுத்தது போல நமக்கு எதிராக ஒருவர் தீங்கையும் பொல்லாப்பையும் செய்திருக்கும் போது நாம் அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வது, அது தான் மன்னிப்பு. அவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாருனாக்கா அதை மன்னிச்சு விட முடியாது. அதை நம்ம கண்டித்து சரி பண்ணி ஆகணும்.
தேவனுக்கு பிரியமில்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பார், தேவனுக்கு பிரியமில்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்ருப்பார். அவர் அப்படி தான் இருப்பார்னாக்கா அவரை கூப்பிட்டு நாலு திட்டி அனுப்பணும். அதான் உண்மையான அன்பு. கூப்பிட்டு கண்டித்து புத்தி சொல்லி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணுங்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. யாருக்கு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும்? இப்படியாப்பட்ட மக்களுக்கு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். ஆக இந்த மன்னிப்பு என்பது நம்முடைய சக மனிதர்கள் நம்மிடத்திலே வந்து நமக்கு எதிராக தீங்கியும் பொல்லாமையும் தேடி நம்மிடத்திலே சரியான விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை வந்து மன்னித்து அவளை உணர்த்தி அவளை சரியான வழியிலே நாம் அவளை நடத்தி விடலாம். இப்போ 4வது ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசிகிட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா அரண்கள். என்னது? அதை பற்றி பேசும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை ஒரு வசனத்திலே ஒரு அரணை வந்து தேவன் வந்து பிரசங்கிமார்கள் மூலமாக விசுவாசியில் மனதில் உருவாக்கப்பட்டிருக்கிற அரணை தேவனுடைய வார்த்தை கொண்டு உடைத்து வேறொரு அரணை அவளுக்குள்ளாக ஏற்படுத்து. அரணை என்றால் கோட்டை, ஒரு பலத்த கோட்டை, எரிகோ கோட்டை மாதிரி. அது ஒரே நாளில் உடைஞ்சிடாது, ஒரே நாளில் உடையாது. அது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். சில வியாதிகள் வந்து ஒரே நாளில் நல்லாயிடும், சில வியாதிகள் டைம் எடுத்து நல்லாகும். சில வியாதிகள் டைம் எடுத்து நல்லாகும். தலைவலி மாத்திரை போட்டால் உடனே போயிடும், ஜுரம் உடனே போயிடும். எலும்பு ஒன்றுச்சுன்னா உடனே கூடாது, உடனே கூடவே டைம் எடுக்கும். அது கரெக்டாக ஆகிறதுக்கு, அது கூட்டுறதுக்கு கொஞ்சம் டைமு எடுக்கும். ட்ரீட்மெண்ட் போயின்னு தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு டைம் எடுத்தால் அது செட் ஆகும். அப்புறம் நரம்பில் அடிபட்டுச்சுன்னா அது கூடுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். எலும்போடு அதுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். அது கொஞ்சம் அதிகமான நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர். இது ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு எப்படி போன் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும், போன் இல்லைனா அப்படியே பெட்ஷீட் மாதிரி மடித்து வச்சிடலாம். அவன் உடம்பை பாய் மாதிரி சுருட்டி வச்சிடலாம். ஸ்ட்ரக்சரே இருக்காது அவனுக்கு. ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு வந்து எலும்புன்னு ஒன்று இல்லைன்னா பெட்ஷீட்டை மடித்து அப்படி ஓரமாக வைக்கிற மாதிரி அவங்க சரீரத்தை மடித்து ஓரமாக வச்சிடலாம். பாயை சுருட்டி மூளையில் நிற்க வைக்கிற மாதிரி அந்த உடம்பு ஒரு சுருட்டி மூளையில் அப்படி நிற்க வச்சிடலாம். அவனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போன். இந்த போன் தான் அவனுக்கு என்ன கொடுக்குது? ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதுபோல் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா அந்த போன் சீக்கிரத்தில் உடையாது, உடஞ்சா சீக்கிரம் சரியாகாது. அதே மாதிரி இந்த அரண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரத்தில் அது உடையாது. உடஞ்சிச்சுன்னா அது சரிப்பட முடியாது. அதுபோல் இந்த தவறான எண்ணங்கள் சீக்கிரத்தில் உடையாது. அப்படி வந்துச்சுன்னா திரும்ப உடனே அது தவறான எண்ணங்கள் வந்துடாது. சரியான எண்ணங்களை இன்னொரு சுவரை கட்டிடணும். அது தேவன் செய்கிறார். அதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. இங்கே அரண்கள் என்று சொல்லும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டுடைய மதில் சுவர் கோட்டை இதெல்லாம் ஒரு பெரிய அரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய எண்ணங்களில் இந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் வந்து ஒரு பெரிய அரணாக இருக்குது, அல்லது பாவ எண்ணங்கள் ஒரு பெரிய அரணாக இருக்குது. இந்த எண்ணங்கள்லேருந்து அவனால் வெளியே வர முடியல பாருங்கள், அதிலே போய் மாட்டிக்கிட்டு இருப்பான். இல்லை அவிசுவாசம் ஒரு பெரிய அரணாக இருக்கும். சில எவ்வளோ தான் விசுவாசத்தை போதனை அவங்க கேட்டாலும் சரி, அதில் அவங்கள வெளியே வரவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விசுவாச போதனை கேட்டு அதில் வந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய வசம் தான் கேட்டுங்க, நம்ம சர்ச்சை தொடர்ந்து போயிருந்தாங்க, ஒன்றும் லைஃப் ஒன்றும் உருப்பட்ட மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. இந்த அரண்கள் எப்படி உருவாச்சுன்னா ஒரே நாளில் உருவாகலை. முதல்ல ஒரு எண்ணமாக வரும், அது ஃபீலிங்ஸாக அது வரும். ஒரு எண்ணமாக வந்து அந்த எண்ணத்தை ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது உணர்வாகிடும், ஃபீலிங்ஸ் ஆகிடும். அப்புறம் அது சம்மந்தமான நாட்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அப்படின்னா அரணாவே அது மாறும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தரித்திரமாக போகிறதுக்கும் சரி, நீங்கள் செழிக்கிறதுக்கும் சரி, அது இப்படி தான் வருது. நீங்கள் வியாதி ஆகிறதுக்கும் சரி, நீங்கள் சுகமாகறதுக்கும் சரி, அது அப்படி தான் வருது. நீங்கள் பாவத்தில் வாழ்னாலும் சரி, நீங்கள் தேவனுக்காக வாழ்னாலும் சரி, அது அப்படி தான் வருது. ஃபஸ்ட்டு ஒரு பாவமும் எண்ணமாக வரும். அந்த எண்ணத்தை நீங்கள் திங்க் பண்ண அதை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஃபீலிங்ஸோட கலந்துடும் அந்த பாவ எண்ணங்கள். அப்புறம் அதை என்கரேஜ் பண்ணுற 4 ஆள் கூட சேர்ந்துக்குவான். கூட சேர்ந்துக்கின்னு கம்பெனி கொடுப்பான் அதுக்கு. இவர் வந்து தானாக வந்து யாரும் இவரை கூட்டுன்னு போய் பிடிச்சி பாட்டில் தொண்டி இவர் வாயில் ஊற்றிருக்க மாட்டாங்க. அப்படி செய்கிற ஆளே கிடையாது யாரும். என்ன செய்வாங்க?
இவரை கூட்டின்னு போய் பிடிச்சி வேண்டான்னு வேண்டான்னு சொல்கிற ஆளை கூட்டின்னு போய் பிடிச்சி திறந்து அவர் வாயில் குடி யாரும் ஊற்றுவே இருக்க மாட்டாங்க. அப்படி ஊற்றுற ஆள் கிடையாது யாரும். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணமாக வந்திருக்கும் அவருக்கு, எல்லாரும் குடிக்கிறாங்களே, விழாக்களுக்கு போகிறாங்களேன்னு. அப்புறம் அதை ஃபீல் பண்ணியிருப்பார், குடிக்கிறவங்களாம் எப்படி இருப்பான்னு. கூட 4 பேர் சேர்ந்துக்குவான், வாப்பா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு. 4 பேர் கூட சேர்ந்துக்குவானுங்க. சேர்ந்து என்ன பண்ணுவானுங்க, போயிட்டு எல்லாம் போய் சாராயத்தை குடித்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதில் விழுந்தவன் வெளியே வர முடியல, கஷ்டப்படுவார். வெளியே வர என்னால் முடியல, நான் அந்த குடிக்கு என்ன ஆகிட்டேன், போதைக்கு அதான் அரண். போய் ஒரு விஷயத்தில் பற்றி சிக்கிறது. அப்படியே யாராவது பிடிச்சி கட்டாயப்படுத்தி வாயில் ஊற்றுனாங்க, யாரும் கட்டாயப்படுத்த வரல. இதில் எப்படி விழுந்தாரோ அப்படி தான் எல்லாத்துலையும் விழுவார். அவர் தரித்திரத்தில் அப்படி தான் விழுந்திருப்பார், வியாதியில் அப்படி தான் விழுந்திருப்பார், எல்லா பாவத்திலும் அவர் அப்படி தான் விழுந்திருப்பார். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு குடி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறாரு. எல்லா பாவத்திலும் அப்படி தான் விழுறான் மனுஷன். அது ஒரு அரண். அது அதில் போய் மாட்டிக்கின ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் வசனம் போச்சாலும் சரி, அது உள்ளே ஏற்றுக்காது. நெகட்டிவ் திங்கிங்கில் போய் ஒருத்தன் சிக்கிக்கிட்டான்னா பாசிட்டிவ் திங்கிங் அது உள்ளே அனுப்பாது, அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அது எப்படி ஒரு நாட்டுடைய மதில் சுவர் வந்து அடுத்த நாட்டினர் உள்ளே வராத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நிற்குதோ, இங்கே இருக்கிற மனுஷன் அங்கே போகாத மாதிரி, அங்கே இருக்கிற மனுஷன் இங்கே வராத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அதே போல் நெகட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய உள்ளே ஏற்றுக்கும். பாசிட்டிவ் திங்கிங் ஏற்றுக்காது. அது நிறைய பிற்போக்கான எண்ணங்களை, பாவமான எண்ணங்களை உள்ளே அனுப்பிச்சின்னே இருக்கும். அது எவ்வளோ நாள் அனுப்பும், அதை உடைக்கிற எண்ணத்தை உள்ளே அனுப்பாது. அது அப்படியே ஒரு அரண் மாதிரி நிற்கும், அப்படியே ரிட்டர்ன் ஆகும். கேட்குற பசங்களாம் இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணால் அங்கே ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணால் இங்கே வசந்த பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, என்ன கொடுத்து பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு தெரியலையே, இல்லை அவங்களுக்கு பண்ணுவாரோ, இல்லை இவங்களுக்கு பண்ணுவாரோ, இவங்களுக்கு தான் சொல்கிறேன், நமக்குலாம் இந்த பிரசங்கம் அவங்களும் சொல்கிறார். அங்கே ஒரு பிரசங்கம் தானே ஓடிக்கிட்டு இருக்கும். நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது உங்களை எல்லாருக்குமே சேர்த்து தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணால் அங்கே ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் சேர்த்து இது எல்லாரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறங்கள் அப்படியே உருவாகிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எண்ணமாக மாறுது. எண்ணமாக வரும்போதே ஃபஸ்ட் ஸ்டெப். அது எப்படி கேன்சருக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது, 4வது ஸ்டேஜ் வந்து காப்பாற்ற முடியலனுமோ, இங்கே 4வது ஸ்டேஜ்லையும் காப்பாற்றிடலாம். அதான் பிரச்சனை. கேன்சருக்கு 4 ஸ்டேஜ் இருக்கா, 4வது ஸ்டேஜ் வந்தால் காப்பாற்ற முடியாதுன்றாங்க. இங்கே 4வது ஸ்டேஜ்லையும் காப்பாற்றிடலாம் அந்த பிரச்சனையை. ஃபஸ்ட்டு எண்ணமாக வரும், ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது. அப்போ நீங்கள் கடிந்து கொண்டு கட்டி ஜோம் பண்ணி அந்த எண்ணத்தை விரட்டி அடிக்கணும். அந்த எண்ணத்தை நீங்கள் அப்படியே டைம் எடுத்து நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் பண்ண தண்ணி ஊற்றினால ஃபீலிங்ஸாக மாறிடும். என்ன ஆகிடும், நீங்கள் அப்படியே அதை மிதக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த எண்ணத்தில் அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த எண்ணத்தில் நீங்கள் மிதத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. 3வது அதை என்கரேஜ் பண்ணுற நாள் கூட சேர்த்துக்குவான் வந்து. அதான் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஆள், அந்த பிரச்சனை அது வந்து நெகட்டிவாக பேசக்கூடிய, ஆமாங்க நான் கூட போயிட்டு தாங்க வந்தேன், நல்லாவே ஆகலைங்கன்னுவோம். நான் கூட ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து தான் வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூட போயின்னு இருக்கேன், நல்லாவே ஆகலைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இவனை அவிஸ்வாசமாக பேசுகிற 4 ஆள் கூட சேர்த்துக்குவோம். எப்போ நம்ம கூட இருக்கிற ஆள் யாருன்னு பார்க்கணும். நம்மளை முற்போக்காக கொண்டு போகிறாளா பிற்போக்காக கொண்டு போகிறாளான்னு. பிற்போக்காக கொண்டு போகிறாள் இருந்தால் ஊன் பேச்சு அவன் கேட்குற அளவில் வச்சுக்கணும், கேட்கலாம் அவனை கட்டி விட்டுணும். முற்போக்காக கொண்டு போகிறாள் இருந்தால் அவனோட சேர்ந்து நீ பயணிக்கலாம், தப்பே கிடையாது. நல்ல ரூட்டில் தான் நீ போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். நல்ல ரூட்டில் தான் நீ போயின்ட்டுருக்கிற, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தால் ஊன் பேச்சை கேட்குற லெவலில் வச்சு கேட்கலாம் போடான்னு கட்டி விட்டுணும். ஏன்னா நீ முற்போக்காக போன ஆசைப்படுற, எப்படி போன ஆசைப்படுற, நீ நல்ல விதத்தில் போய் பயணிக்கணும்னு ஆசைப்படுற. அவனை வேறு ரூட்டில் எழுக்கிறான். சரி அவனை அப்படியே விட்டாலும் அவன் கெட்டு குட்டிச்சு வர போயிடுவான். சரி அவனை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரதுக்கான வழி நம்ம சொல்கிறத அவன் கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அவன் தான் அவன் நம்ம ரூட்டுக்கு வருவான். இல்லை அவன் ரூட்டுக்கு போகிறானாக்கா நீ என்ன பண்ணணும், அந்த ரூட்டை போய் மாட்டிக்கணும். மாட்டினா உன்னை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நீ அவனை தூக்க மாட்டேன், உன்னை தூக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் வேணும். அந்த லெவலில் போய் மாட்டிக்கு தான் பேர் அரண். அது ஆக இந்த அறங்கள் ஃபஸ்ட்டு எண்ணங்களாக வருது, 2வது ஃபீலிங்ஸ் ஆகுது, 3வது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, 4வது ஒரு அரணா அது நிற்குது. பாவ எண்ணங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், எல்லா விதமான பிற்போக்கான எண்ணங்கள், தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி வந்திருக்கும். அப்படியே வாழ்க்கையில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்னு சிந்திச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அவங்க அப்படியே தான் வாழ்க்கை போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வாழ்க்கையை போச்சுன்ற 4 பேர் அவங்க கூட சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கின உடனே இவங்க நல்லா கம்பெனி கொடுத்த மாதிரி அவங்க 4 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு பெருக்கி பாய் போட்டு அவங்களுக்கு கிளாஸ் டீ கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாம். இவங்களுக்கு தலை வெடிச்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் அவிசுவாசத்தை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊறி போய் அதுக்கப்புறம் போய் அதில் சிக்கிடுவாங்க. இது 4வது ஸ்டேஜ் மாதிரி அரணது. அதுக்கப்புறம் உட்காந்து பசங்க கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனப்பட்டு வராது. அது மாதிரி உட்காந்து கேட்டு போகிற ஆளாக தான் இருப்பாங்க.
தன்னால் எல்லாத்தையும் தன்னுடைய சுயபலத்தில் செஞ்சு பார்ப்போம், பிரச்சனை சால்வ் ஆகாது. பணத்தை செலவு பண்ணி பார்ப்பாங்க, டாக்டரை நம்பி பார்ப்பாங்க, எல்லாம் செலவழிஞ்சு கொஞ்சம் கூட நல்லா விளையாட ஸ்டேஜ் வரணும் தான் இயேசு பற்றி கேள்விப்பட்டு பெரும்பாலும் என்ன பண்ணால் வந்தா. அதுபோல் இது 4வது ஸ்டேஜ்லையும் காப்பாற்றிடலாம். எனக்கு ஒரு பெரிய தடுப்பு சோறு மாதிரி இருக்குது இந்த எண்ணம். வாசிக்கிறேன், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு, மாம்சனாக்கா ஐம்புலன் வழியாக உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது கிடையாது. இது வெளிப்பாட்டின் அறிவு மூலம் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போய் இந்த ஐம்புலன் வழியாக ஏற்பட்டிருக்கிற அந்த அரணை உடைக்கிற விஷயம். இந்த அரண் எப்படி உருவாச்சுன்னா இந்த சென்ஸ் மூலமாக தான் உருவாச்சு. ஆக இந்த சென்ஸ் மூலமாக உருவான அந்த அரணை, இந்த சென்ஸ் நாலேஜ் மூலமாக வந்த ஒரு அரணை ரெவலேஷன் நாலேஜ் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை உடைக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை குறித்து வெளிப்பாடு காது வழியாக கேட்டு உள்ளத்தில் வந்து உன்னை அவநம்பிக்கை அப்படியே உரைச்சி சுக்குநூறு ஆக்குது. உன்னை பாவத்தை உடைச்சி உன்னை மன்னிக்கிறவர், ஏற்றுக்கிறவர், ரட்சிக்கிறவர், உன்னை பாவத்தை வெளியே கொண்டு வர, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்குறன்ற எண்ணத்தை கொடுத்து உன்னை வெளியே அது கொண்டு வருது. இந்த சிக்கல் வெளியே தூக்கி எடுக்கிறவர் தேவன். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. அவர் பெரியவர். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னுடைய எல்லா தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை என்ற வார்த்தையை உள்ளே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்குது. வெளியில் தெரியாது சில நேரத்தில். அது கொஞ்ச நாள் ஆனவங்க விடுதோம் டமால்னு வசந்த கேட்க 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 அந்த தவறான எண்ணங்கள்லாம் கிளியராகி சரியான ஒரு ரூட்டில் போய் ஆகும். ஒரே நாளில் வந்த விஷயம் இல்லை இது. எங்களுடைய போர் ஆயுதங்கள், இது ஒரு ஆயுதம். இது தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒன்று, தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வார்த்தை என்கிற ஆயுதம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவெல்லாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு, அது இன்னும் கொஞ்சம் மாம்சனத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்காமல் அந்த மாம்சனத்தை உண்டாக இருக்கிற அரணை உடச்சி போகிறதா இந்த போர் ஆயுதம் இருக்குது தான். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவைகளால் நாங்கள், ஒரு வேடை நம்ம சென்டென்ஸ் தான் படிக்கணும், தர்க்கங்கள் அப்படின்னு ஆர்குமெண்ட். இங்கே பிரசங்க கட்டவனே உள்ள ஒரு தர்க்கம் வந்துடும். தழும்புகளால் குணமானான்னு குணம் ஆயிரணும், எங்க ஏங்க இவ்வளோ மாத்திரத்துக்கு குணமாகல அப்படி தர்க்கம் உள்ள நடந்துட்டு. இதுக்காக தரித்திரனா நான் செழிச்சிருந்தேன், ஏன் டெய்லி வாரம் சர்ச்சைக்கு வந்து பைபிள் படித்து ஜோம் பண்ணி கூட செழிக்கல, கத்திரிக்காய் எல்லாத்தையும் செஞ்சு கூட என் வாழ்க்கையில் நான் செழிக்கல அப்படின்ற தர்க்கம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். உள்ளவே அந்த ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கும். சந்தேகம் வரது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் தர்க்கம் நடந்துகிட்ருக்கும், ஆர்குமெண்ட் உள்ளே போயிட்டுருக்கும். உங்களுடைய மனதும் உங்களுடைய ஆவியம் உள்ளே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும். ஒன்றோடு ஒன்று சென்ஸ் நாலேஜ் ரெவலேஷன் உள்ள ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் உள்ளே போயிட்டே இருக்கும். அது நடந்துச்சு நான் நல்லா இருக்கணுனாக்கா நடந்துக்கணுமே, என் வாழ்க்கை நல்லா இல்லை. பாவம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் தேவநீதி எனக்கு கொடுக்கப்படுனாக்கா தேவநீதியில் நான் நல்லா இருக்கணுமே, நல்லா ஆகலை, சரியாகலை. என் பாவத்துக்கான கிரயத்தை தான் கொடுத்துட்டேன்னாக்கா பாவத்தினாலே அந்த பிரச்சனை வாழ்க்கையில் வருது. இவ்வளோத்தில் அவ்வளோ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். இது பற்றி தான் தர்க்கங்கள். அந்த தர்க்கத்துக்கு வந்து எந்த எண்ணம் ஜெயிக்குதோ அது அரணாயிடும். எந்த எண்ணம் ஜெயிக்குது, ஆவிக்குரியான ஜெயிச்சுன்னா ஆவிக்குரியான அரணம் மாறிடும், மாம்ச என்ன ஜெயிச்சுன்னா மாம்ச என்ன அரணம் மாறிடும். இவங்க உள்ளுக்குள்ளே ஆர்குமெண்ட் பண்ணி 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 ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அது இப்போ தான் அது தர்க்கங்கள். தர்க்கங்கள் என்ன பண்ணால் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறது தேவ பலமுள்ளவைகளாக அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு, என்னது தேவனை அறிகிற அறிவு, இந்த அறிவுக்கு விரோதமாக தான் இந்த ஒரு அரண் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்குமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்குது. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த இருக்குது. இந்த கோட்டை இருக்குது, மனதில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரண்களோட கோட்டை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாம் மேட்டிமை, அதெல்லாம் காலி பண்ணுதான். காலி பண்ணி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். என்ன ஆகிறாருனாக்க சொல்ல வர்றாருன்னா, ஒரு எண்ணம் தான் அறிவாக மாறுது, ஒரு எண்ணம் தான் அறிவாக மாறுது. அப்போது அந்த தேவன் அறிகிற அறிவிக்கிறதுமாக ஒரு எண்ணம் வந்து உங்களை வந்து அப்படியே உங்கள் சிந்தனையை பாதித்து உங்களை அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகும்பொழுது, உங்களை அவநம்பிக்கைக்குள்ளே கொண்டு போகும்போது, உங்களுக்குள்ளே பயத்தையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதான், அப்படி ஒரு கோட்டை உண்டாகாதபடி வார்த்தை உள்ளே போய் அந்த கோட்டையை உடைச்சிடும். நீங்கள் வார்த்தையை கேட்கறதுல கவனக்குறைவாக இருப்பீங்கன்னா அந்த கோட்டையில் நீங்கள் போய் சிக்கியிருப்பீங்க. அல்லது வெளியே கொண்டு வரதுக்கு உங்கள் டைம் எடுக்க வந்தீங்கன்னாக்கா வெளியே கொண்டு வந்துடலாம். சரியாக வசந்த கேட்குற நிலையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வந்து விடலாம். இப்போ அப்படி இருக்கிற மனுஷன் திரும்ப எப்படி தன்னை சேஃப் பண்ணிக்கணுன்றதை எபேசியர் 6:11-17 வரைக்கும் இங்கே பவுல் போதிக்கிறார். ஒருவேளை
இப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கவனோட சின்னத்தை காலி பண்ணிவிட தவறான எண்ணங்கள் உள்ளே வரும். அவன் என்ன பண்ணாங்க, அவனை சில இங்கே பார்த்தா சர்வாயுத வர்க்கம், அங்கே போராயுதம், இங்கே சர்வாயுதம் வரும். போராயுதனாக்கா ஒரு பீரங்கி மாதிரி வந்து ஒரு கோட்டையை உடச்சி காலி பண்ணுறது. போர் வீரன் என்ன பண்ணுறான், தன்னை காத்துக்கு சில ஆயுதங்களை அவன் வச்சுருக்கிறான். என்னன்னாக்கா அவன் வந்து கையில் ஒரு கேடகத்தை வச்சுருக்கிறான், தலையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஒரு மார்க்கவசத்தை தரிச்சிருக்கிறான், அவன் வந்து நல்ல ஒரு பாதரட்சியை போட்டுருக்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் எப்படி தற்காத்துக்கிறது, அல்லது போராயுதம் என்று சொல்லும்போது ஒரு பீரங்கியமாக ஒரு நாட்டை அடித்து காலி பண்ணுற மாதிரி ஒரு பெருந்திரள் கூட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற அரங்களை உடைக்கிறதுக்கு தேவன் எப்படி இந்த காரியத்தை பயன்படுத்தினார். இந்த 2 Corinthians 10:4-5 வரைக்கும் வாசித்தோம். இப்போ எபேசியர் 6:11-12 வரைக்கும் வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையிலே ஒரு நல்ல அரணுக்குள்ளாக இருக்கிறவன், எந்த அரணுக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தை என்கிற அரணுக்குள்ளாக இருக்கிறவன் எப்படி தன்னை தற்காத்து கொள்வது என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை நம்ம பார்த்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இதை வாசிங்க, எபேசியர் 6:11-17 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நல்லா புரிஞ்சுக்கணும், மந்திரங்களோடு கிடையாது, தந்திரங்களோடு. எது அவங்ககிட்டலாம் தந்திரம் தான், மந்திரம்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே அவன் தந்திரமாக என்ன பண்ணுறான், அவங்க விசுவாசத்தை காலி பண்ணிடுறான். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படி நல்லா ஒரு தேவனத்தினுடைய அரணா வச்சிருக்கிற மனுஷன் எப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அல்லது அவிசுவாசம் அரணா இருக்கிற மனுஷன் தேவன் என்ன பண்ணுறான்னா, அப்படிப்பட்ட போதனையில் அனுப்பிச்சு, வார்த்தையை அனுப்பிச்சு அந்த அவிசுவாசத்தை தரமட்டமாக்கி அவனுக்குள்ளே தேவனே தன்னுடைய நம்பிக்கையாக ஆதாரமாக அவன் இருக்கும்படி தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். அதை வந்து சகரியா 9:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே. அப்போ நம்பிக்கையுடைய சிறைகள் நல்லா வருன்ற நம்பிக்கையில் தான் சபைக்கு வராங்கன்னா ஒரு அரணில் போய் சிக்கின்னு இருக்கிறாங்க அவங்க. இப்போ அந்த அரண்லேருந்து அவங்க வேறு ஒரு அரணுக்குள்ளே வரணும், தேவனே ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்குள்ளே வரணும். இப்போ அவங்களுக்குள்ளே வந்து தேவனுடைய வார்த்தை உள்ளே வராத அளவுக்கு பிசாசு ஒரு பாதுகாப்பின் அரணை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். அவநம்பிக்கை, அவிசுவாசம், பயம், பலவிதமான பிற்போக்கான எண்ணங்கள்ன்ற ஒரு எண்ணத்தை அவன் உருவாக்கி வச்சுருக்கிறான். இப்போ இதை வாசித்து அதுக்கு வருவோம், திரும்ப அதை வாசித்தோம், அதே வாசிப்போம் பாருங்கள். எபேசியர் 6 திரும்ப வாசிப்போம் 11-17 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், அங்கே பார்த்தீங்கன்னா போராயுதம் வந்து வசனம் வந்து அனுப்பப்படுது, அந்த வசனம் வாழ்க்கையில் இருக்கிற அரணை உடைக்குது. இப்போ வசனமே ஒரு அரணா மாறினதுக்கப்புறம் அவன் வசனத்தை அவன் எடுக்கணும்னு சொல்லப்பட்டுக்கு, அதான் சர்வாயுதம். என்ன பண்ணோம், இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையோடு தான் கம்பேர் பண்ணி வரும். வாசிக்கிற ஒவ்வொரு ஆயுதத்தை நான் உங்களுக்கு அதை பிரித்து வசனத்தை சம்மந்தப்படுத்தி காட்டுறேன் பாருங்கள். என்னன்னாக்கா என்ன அந்த சர்வாயுதம், ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னது சத்தியம், சத்தியம் என்னது, அவரோட வசனமே சத்தியம். சத்தியம் என்னும் கச்சை. ஒரு போர் வீரனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், சத்தியம் என்னும் கச்சை. அப்போ ட்ரெஸ்ஸு முக்கியம். உங்கள் அறையிலே கட்டின்னு வரலாம், ஐயும் ட்ரெஸ் போட்டுன்னு சர்ச்சை வரா மாதிரி, ட்ரெஸ் போட்டுன்னு ஆஃபீஸ் போகிற மாதிரி, ட்ரெஸ் போட்டுன்னு வெளியில் போகிற மாதிரி. சத்தியம் இல்லாமல் போயிடாத. பிசாசுடைய போராட்டம் முதல்ல ட்ரூத் முதல்ல இருக்கணும். உனக்கு என்ன இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அதே தேவனுடைய உங்களோட வசனமே சத்தியம். 2வது பார்த்தீங்கன்னாக்கா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களில் காலுக்கு வெளியே போகணும்னு கால் என்ன போட்டு போனோம், எப்போ என்ன போட்டு போனோம், செருப்பு போடாமல் வெளியில் போனால் என்ன ஆகிடும், ஏதோ கல் முள்ளு காலில் குத்திடும். அதுபோல் வெளியில் நீ போன ஆரம்பிச்சிட்டாலும் யாருன்னா சுவிசேஷம் சொல்லணுன்ற எண்ணத்தை போனோம். சுவிசேஷம் என்னது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 வசனம் தான். 4 புத்தகத்தில் வர செய்தி தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்த, இதுவும் வசனத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்புறம் 16 வசனம், பொல்லாங்கானையும் அக்னி ஆசனம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும். அப்போ 3வது விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் எப்படி வருது, வசனத்தை கேட்கறதுனால தான் வருது இல்லையா. 4வது ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தேவ வசனமாக ஆவின் பட்டத்தையும். ரட்சன்னா ஹெல்மெட்டு, தலைச்சீரா. அந்த தலைச்சீரா ரட்சிப்பின் தலைச்சீரா. ரட்சிப்பு எப்படி வருது, சுவிசேஷத்தை காதில் கேட்டால்
ரட்சிப்பு, அது சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை. அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கணும். என்ன வசனம்? என்ன வசனம்? தேவ, என்ன அர்த்தம் அதுக்கு? வேத வசனத்துக்கும் தேவ வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? வா இந்த பக்கம் போட்டு தேவ இந்த பக்கம் போனால் தேவ வசனம், தேவ இந்த பக்கம் போட்டு வா அந்த போன அதுவா? தேவ வசனத்துக்கும் வேத வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? இல்லையா? வாவ இந்த பக்கம் போட்டு தேவ இந்த பக்கம் கூட தேவ வசனம், தேவ இந்த பக்கம் போட்டு வா இந்த பக்கம் வேத வசனம், அப்படியா வித்தியாசம் வருதுக்கு? இங்கே என்ன வருது படிங்க. 17 வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். தேவ வசனத்துக்கு வேத வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, தேவ வசனம் அப்படின்னு சொன்னால் அது ரேமா, சொல்லப்படுற வார்த்தை. வேத வசனம் என்றால் அது எழுதப்பட்ட வார்த்தை. வேத வசனம் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. தேவ வசனம் என்றால் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாட்டை பேசுகிற வார்த்தை தான் தேவ வசனம். அப்போ எப்படி இருக்குன்னாக்கா, இது மாதிரி பிசாசு திரும்ப இந்த அரணை காலி பண்ணுறதுக்கு வரும்போது நீ கொஞ்சம் வார்த்தையிலே நில்லுன்றார். நில்ல, நீ பாடுறதுலையும் அறிக்கைப்படும் தூத்திக்கிறதுலையும் அப்படியே நின்றுடு. அதான் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 34 போனவர் வாசித்தோம், அவர் எனக்கு மறைவாய் வைத்த வேலைக்கு நீங்கள் ஆக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். தேவரீர் எனக்கு அரண். நீதிமொழி 10:29 கர்த்தரின் வழி, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கும் கலக்கம். எது கர்த்தரின் வழி? எது கர்த்தரின் வழினாக்கா சங்கீதம் 32:8-9 வாசித்தா தெரியும் எது கர்த்தரின் வழின்னு. நான் உனக்கு போதித்து நீ விருப்பப்படுகிற வழியில் அல்ல, நீயா ஒரு வழியை சூஸ் பண்ணிட்ட அந்த வழியில் அல்ல, நீ விரும்புகிற வழியிலே என்று அல்ல, நீ நடக்க வேண்டிய ஒரு வழியை நான் வச்சுருக்கிறேன், அதை போதிக்கிறது மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். அப்படி நீ அந்த ரூட்டில் நீ ஃபாலோ பண்ணால் என் கண் ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும். உனக்கு என்ன பண்ணுறேன்? ஆலோசனை சொல்லுவேன். அப்படி நீ உனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கான்றதை புரிஞ்சிக்காம நீ விரும்புகிற வழியில் நடத்துகிற தேவன் நான் அல்ல. அங்கே நீ விரும்புகிற வழி அல்ல, நீ நடக்க வேண்டிய வழி. என்ன வழி? நான் விரும்புகிற வழி அல்ல, நான் நடக்க வேண்டிய வழி. நான் விரும்புகிற வழி என்று ஒன்று இருக்கிறது, நான் நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று இருக்கிறது. தேவன் நான் விரும்புகிற வழியில் நடத்துகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லவில்லை, நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய, எப்படி நடத்துகிறாரு? நீ விரும்புகிற எண்ணங்களில் வரும், நீ நடக்க வேண்டிய வழி வசனத்தை கேட்கறதுல வரும். அதான் போதனன்ற வார்த்தை அங்கே வருது. நான் உனக்கு போதித்து, எங்கெல்லாம் இந்த போதனன் வருது, வழிநடத்தல் வருது, அங்கெல்லாம் போதன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். ஏசியா 48:17-19 வாசினாக்கா அங்கேயா தான் இருக்கும். ஏசியா 48:17-19 வாசினா, இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உண்மையான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே, நீ விரும்புகிற வழியில் கிடையாது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தையானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கலத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பேர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும். 2 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா நீ நடக்க வேண்டிய வழி. எந்த 2 வசனத்தில்? சங்கீதம் 32:8-9 ஏசாயா 48:17-19. இப்போ சங்கீதம் 32:8-9 திரும்ப வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய, ஏன் அதை வாசித்தோம்? ஏன் அதை வாசம்? நீதிமொழி 10:29 கொண்டு வந்தோம். கர்த்தரின் வழி, உன் வழி வேற என் வழி வேறப்பான்னு சொல்லிட்டாரு. உன் வழி நீ விரும்புறதுப்பா, என் வழி நான் விரும்புறதுப்பா. உன் வழிக்கும் என் வழிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுப்பா. என்ன வித்தியாசம்? இந்த பூமியோட வானம் எவ்வளோ பெருசோ அதே போல் உன்னுடைய வழியை காட்டிலும், உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் ரொம்ப அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. பூமியோட வானம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதே போல் உன் நினைவுகளை காற்றும் என்னுடைய நினைவுகளும் உன்னுடைய வழிகளை காற்றும் என்னுடைய வழிகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அது எப்படி உன் வாழ்க்கையில் ரீச் ஆகும் அப்படின்னா, வாரியும் உறைந்த மழை வானத்தில் இறங்கி பூமியை நனைத்து அதில் முளைகிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை மறிக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வாசனங்கள். என் வழி எடுத்து வரோம். ஒரு புறப்படுகிற ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில் வச்சு அனுப்புகிறேன். அந்த வசனம் என்ன பண்ணால், மழை அது வேலையை முடிச்சுட்டு திரு நீர் ஆவியாகி வானத்துக்கே போகிற மாதிரி என் வாயிலேருந்து வந்த வார்த்தை நீ கேட்கும்போது உன் வாழ்க்கையில் அது செழிப்பை உண்டாக்கிட்டு, சுகத்தை உண்டாக்கிட்டு, சமானத்தை உண்டாக்கிட்டு, உன்னை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப என்கிட்ட ரிட்டர்ன் வந்துடுன்றாரு. அப்படி அந்த வேலையை செய்யாமல் ரிட்டர்ன் என்கிட்ட வராது.
மாறியும் உறைந்த மழையும் வானத்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளைகளும் விளையும்படி செய்து விதைக்கணும் விதை. ஏசியா 55:8 நான் சொல்கிறதெல்லாம் வாசித்த டைம் இல்லை. மாறியும் உறைந்த மழையும் வானத்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளைகளும் விளையும்படி செய்து விதைக்கிறனுக்கு விதையும் புசிக்கணும் ஆகாரத்தையும் அளிக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறபடி செய்து நான் அனுப்பின காரியமாகப்படி வாய்க்கும். நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அதை, அந்த வசனத்தை. மழையை நான் அனுப்பிச்சு பூமியில் விளைச்சலை உண்டாக்குறது போல் வசனத்தை அனுப்பிச்சு வறண்டு போன வாழ்க்கையை செழிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த விளைச்சலை உண்டு பண்ணிட்டு தான் நீராவியாகி மேலே வரும். பேஞ்ச உடனே மழை நீராவி ஆகிடாது. பூமி விளைச்சலை கொடுத்தது தான் கண்டிப்பாக வரும். அதே போல் என்னுடைய வசனமும் உன் வாழ்க்கையை செழிக்க பண்ணிட்டு தான் கண்டிப்பாக அது வரும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அப்போ அந்த ரூட்டில் போகும். எப்படி தேவன் அரணாக இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை எப்படி அரணாக இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி நம்ம சேஃபாக இருக்குது, இந்த பிசாசு கொண்டு வர அரண்களை நம்ம தற்காத்து கொள்வது எப்படி தேவனுடைய வார்த்தைங்கிற அரணில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது குறித்து நம்ம வருகிற வாரங்களில் பேசுவோம்.